ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து தமிழ் தடம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க. வணக்கம். வணக்கம். டிவிகே கவர்மெண்ட்டு ஒரு விஷ பரீட்சையை மேற்கொள்ள போகிறாங்களா அப்படின்னு நிறைய பேசுபொருள் எழுந்திருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாகில் 50% அவுட்லெட்ஸ் வந்து தனியார்கிட்ட கொடுக்கறதுக்கான பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு நிறைய செய்தித்தாள்களில் செய்திகள் வெளிவந்துகிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யா அப்படின்னு வந்து நடக்கும் பொழுது தான் தெரியும், அல்லது வெறுமனே கசிவிடப்படுது அந்த நியூஸு அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் தொடர்ச்சியாக இப்படியான செய்திகள் வெளியே வந்த வண்ணம் இருக்குது. என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு கஜானாவுக்கு பணத்தை வந்து அதிகரிக்கணும். தனியார் உள்ள வரும்பொழுது ஒரு போட்டி ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது குவாலிட்டியான லிக்கரும் வந்து கன்சியூமருக்கு கிடைக்கும். அதே போல் அரசுக்கு கஜானாவும் இதன் மூலியமாக, கஜானாவுக்கு பணமும் இது மூலியமாக அதிகரிக்கும் அப்படின்னும் ஒரு காரணங்கள் சொல்லப்படுது. 50% அவுட்லெட்ஸ் வந்து தனியார்கிட்ட போகிறது அட்வான்டேஜா எப்படி பார்க்குறீங்க? நான் இதை பெரிய ஒரு விஷப்பரீட்சையா பார்க்கல. என்னை பொறுத்தளவில் தனியார் மயப்படுத்துறாங்கன்னு வச்சுப்போம். டாஸ்மாக் அவுட்லெட்ஸ்லாம் பிரைவேட் ஆட்கள் கிட்ட கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அது ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அரசு கட்டுப்பாட்டில் தான் டாஸ்மாக் இந்த அவுட்லெட்ஸ் எல்லாம் இருக்கு. பெரிய நல்ல முறையில் இந்த அவுட்லெட்ஸ் எல்லாம் நிர்வாகம் பண்ணல. நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய முறைகேடுகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் ப்ரைவேட் கையில் போயாச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் கம்மியாகும். ப்ரைவேட் கையில் போயாச்சுன்னா எல்லாமே சரியாயிரும், பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும் நான் சொல்ல. இப்போ அரசு கையில் இருக்கு, இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை விட கொஞ்சம் பெட்டராக நடக்கும் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். ஸோ அதனால தனியார் கையில் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் நடக்குதுன்னா அது நல்ல ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் இது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டில் குறிப்பாக மக்களுக்கு தனியார் மயம் அப்படின்னாலே அது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான விஷயமா தான் மக்கள் பார்க்குறாங்க. ஸோ அந்த வகையில் பொலிட்டிக்கலாக சில விஷயங்கள் பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம பார்த்தோம்னா தாவேகா பவருக்கு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. டாஸ்மாக் தொடர்பான நிறைய நியூஸ் பார்த்தோம்னா அன்அஃபிஷியல் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? பல்ஸ் பார்க்குறாங்க. இந்த மாதிரியான செய்திகள் சர்க்குலேட் ஆகும்போது மக்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, மக்கள் ஏற்றுக்கிறாங்களா, மக்கள் இதை பாசிட்டிவாக பார்க்குறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான செய்திகளை கசிய விட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்னை பொறுத்தளவில் டாஸ்மாகை ப்ரைவேட்டைஸ் பண்ணுறாங்கன்னா அது நல்ல ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ப்ரைவேட்டைஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது, பாசிட்டிவான விஷயங்களும் இருக்குது. அது என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி முக்கியமாக இப்போ ப்ரைவேட்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ பவருக்கு வந்து ஒரு 2-2.5 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ள பிரைவேட்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஏன் அப்படி நினைக்கிறாங்க? பிரைவேட்டைஸ் பண்ண வேண்டிய தேவை எங்கிருந்து வருது அப்படின்ற முக்கியமான கேள்வி இருக்கு. இதுக்கான விடை என்னன்னு பார்த்தோம்னா, டாஸ்மாக் அவுட்லெட்ஸால தமிழ்நாடு அரசுக்கு நிறைய கெட்ட பெயர்கள் வந்துட்டு இருக்கு. குறிப்பா இப்போ ஒரு டாஸ்மாக் அவுட்லெட் ஒரு இடத்துல இருக்குனாலே அதை சரியா பராமரிக்க மாட்டாங்க, ரொம்ப மோசமான ஒரு சூழல் தான் அங்க இருக்கும். சுத்தி இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும், அந்த ஏரியா மக்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதுபோக பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா வாங்குறாங்க. அதுவும் பார்த்தோம்னா அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். இப்போ அரசுனால அதை ஸ்டாப் பண்ணவும் முடியல. பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி 10 ரூபாவை எதிர்த்தெல்லாம் பேசினாங்க, பாட்டெல்லாம் பாடினாங்க. ஆனால் இப்போ பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதை அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. அதை ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணால் தொழிலாளர்கள் அதை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பேசுகிறாங்க, சேலரியை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்றாங்க. அதுபோக அந்த 10 ரூபா இந்த சிஸ்டமோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் சரி பண்ண முடியல. ஸோ இப்போ இதெல்லாம் இருக்கும்போது அப்புறம் டூப்ளிகேட் சரக்கு சர்க்குலேட் ஆகுது. அப்புறம் நீங்கள் எம்ப்ளாயீஸை மேனேஜ் பண்ணணும். ஏறக்குறைய 25,000 எம்ப்ளாயீஸ் பார்த்தோம்னா டாஸ்மாக் அவுட்லெட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த எம்ப்ளாயீஸையும் அரசு தான் மேனேஜ் பண்ணும். அவங்க சேலரி இன்க்ரிமெண்ட்லாம் கேட்பாங்க, வேற சில கோரிக்கைகளை வைப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அரசு டாஸ்மாக் அவுட்லெட்ஸ் எல்லாம் நிர்வாகம் பண்ணும்போது, ரன் பண்ணும்போது அரசுக்கு நிறைய சிக்கல்கள் இருக்கு அதை ரன் பண்றதுல. ரெண்டாவது நிறைய கெட்ட பெயரும் அதுல இருந்து வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஏகப்பட்ட கெட்ட பேரும் அங்கிருந்து வருது. ஸோ அப்போ அரசை பொறுத்தளவில் பெஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும்னா பிரைவேட்டைஸ் பண்ணுறது நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும்.
அதனால தான் அரசு பிரைவேட்டைசேஷனை நோக்கி அவங்க மூவ் பண்றாங்க. குறிப்பா டிவிகே கவர்மெண்ட் அதை ஒரு ஆப்ஷனா பார்க்குறாங்க. ஆனா இப்ப நம்ம பொதுமக்களா கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, பிரைவேட்டைஸ் ஆகிறதால எனக்கு என்ன லாபம் அப்படின்ற முக்கியமான கேள்வி இருக்கு. இப்ப கவர்மெண்ட் கையில இருக்கு, டாஸ்மாக் அவுட்லெட்ஸ்லாம் இப்ப கவர்மெண்ட் கையில இருக்கு. நாளைக்கு பிரைவேட்டைஸ் ஆகுதுன்னு பார்ப்போம், ஆகுதுன்னு நம்ம வச்சுப்போம். இப்ப கவர்மெண்ட் கிட்ட இருக்கும்போது என்ன சிக்கல்கள் இருக்கு? ஒன்னு குவாலிட்டியான லிக்கர் இல்ல, இன்னொன்னு பார்த்தோம்னா ரேட்டும் ரொம்ப அதிகமா இருக்கு. மூணாவது அங்க சர்வீஸும் நல்லா இல்லை, நிறைய முறைகேடுகள் நடக்குது. டூப்ளிகேட் லிக்கர் விற்கிறதா இருக்கலாம், எக்ஸ்ட்ரா 10-15 ரூபா வாங்குறதா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் அங்க ஓடிட்டு இருக்கு. ஸோ இப்போ பிரைவேட்டைஸ் பண்ணா இது எல்லாமே மாறிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப அரசை பொறுத்தளவுல 50,000 கோடி ரூபா, ஏறக்குறைய 50,000 கோடி ரூபா டாஸ்மாக் வழியா வந்துட்டு இருக்கு. அந்த பணம் கையை விட்டு போறதை விரும்ப மாட்டாங்க. ஸோ நாளைக்கு பிரைவேட்டைஸ் பண்ணாலும் அரசு ஹெவியா டாக்ஸ் பண்ண தான் போறாங்க, லிக்கரை ஹெவியா டாக்ஸ் பண்ண தான் போறாங்க. அப்ப மக்கள் அதிக ரூபா பே பண்ணி தான் ஆக வேண்டும். ஸோ லிக்கரோட பிரைஸ் வந்து பெருசா டிராப் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. இதே மாதிரி அதிக விலை கொடுத்து தான் நம்ம வாங்க போறோம். ஏன்னா அப்பதான் கவர்மெண்ட்டுக்கு லாபம் வரும், டாக்ஸ் ரெவன்யூ வரும். ஸோ ஹெவியா டாக்ஸ் பண்ண தான் போறாங்க. அப்ப பிரைஸ்ல பெரிய மாற்றம் ஏற்படாது. அதே மாதிரி செகண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ஹெவியா டாக்ஸ் பண்ணாலே ஒரு 50 ரூபா பொருள் இருக்கு, அதை நீங்க ஹெவியா டாக்ஸ் பண்ணும்போது அது என்ன ஆயிரும்? 150 ரூபாவா மாறிடும். ஸோ அந்த 50 ரூபா பொருளை நீங்க 150 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த விற்பனையாளர்களுக்கு அதிக விலைக்கு அதை விற்க முடியாது, பெரிய குவாலிட்டியும் கொடுக்க முடியாது. ஸோ பிரைவேட்டைஸ் பண்ணா பெரிய லெவல்ல குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா பெரிய லெவல்ல குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. நீங்க நேச்சுரலா அதிகமா டாக்ஸ் பண்ணும்போது குவாலிட்டியும் பெருசா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் குறைவு தான். மேபி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம், அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூணாவது ஒன்று என்னன்னா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கஸ்டமர்ஸ்க்கு வந்து இப்போ பெரிய ஆப்ஷன்ஸ் கிடையாது, பட் ஃபியூச்சர்ல பிரைவேட்டைஸ் பண்ணியாச்சுன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தோம்னா அந்த டிஸ்டிலரிஸ் கையில் பெரிய பவர் இருக்கு, பொலிட்டிக்கல் கண்ட்ரோலும் டிஸ்டிலரிஸுக்கு இருக்கு. ஸோ ஒரு விதமான ஒரு மொனோபோலி இப்போ இருக்கு. அதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா கஸ்டமருக்கு கிடைக்கும். அப்புறம் முக்கியமா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ போனோம்னா டாஸ்மாக் அவுட்லெட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய டாஸ்மாக் பார்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப 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 மோசமான சூழல் தான் இருக்கும். அங்க ரொம்ப அன்ஹைஜீனிக்கான சூழல் இருக்கும். பக்கத்துல ரெஸ்ட் ரூம் இருக்கும், அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தோம்னா சாப்பாடு சமைச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு சைட்ல கொஞ்சமும் கிளென்லினஸே இல்லாம உட்கார்ந்து எல்லாம் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப மோசமான அன்ஹைஜீனிக்கான ஒரு சூழல் இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டாஸ்மாக் அவுட்லெட்ஸ்ல இருக்கு, பார்ஸ்ல இருக்கு. அந்த விஷயம் டெஃபினட்டா மாறும். பிரைவேட் வந்தாச்சுன்னா அவங்க போட்டி போடுவாங்க, நல்ல கிளீனான குவாலிட்டியான சர்வீஸ் கொடுத்தாதான் மக்கள் வருவாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுக்குள்ள போட்டி இருக்கும். இப்போ கவர்மெண்ட் கிட்ட மொனோபோலி இருக்கு, அதனால அவங்க குவாலிட்டியை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது. பட் பிரைவேட்டைஸ் பண்ணியாச்சுன்னா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அன்புமணி அவர்கள் தான் சொல்றாரு, நீங்க வந்து இதில் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் சாராயம் வந்து ஆறாக ஓடும், ஹைஜீனிக் இல்லை, மற்ற விஷயங்கள் இல்லை அப்படின்னு நம்ம இப்போ சொல்கிறோம். மேபி தனியார் வந்த பிறகு அது எல்லாமே வந்துருச்சுன்னு வச்சிங்களேன். அப்போது டாஸ்மாக் யூஸ் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிரும். ரொம்ப சாதாரணமாக போவாங்க, அங்கே யூஸ் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இளைஞர்களுடைய வாழ்க்கையை இதில் பாழ்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தனியார் மயத்தை நோக்கி நகர்த்துவது சரியில்லை அப்படின்னு அன்புமணி அவர்கள் ஒரு அறிக்கையும் விட்டிருந்தாரு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இதுல பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. இப்ப கள்ளச்சாராய விஷயத்தை எடுத்துப்போம். கள்ளச்சாராயம் அரசு கையில டாஸ்மார்க் இருந்தாலும் பிரைவேட் கையில டாஸ்மார்க் இருந்தாலும் கள்ளச்சாராயம் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கதான் போகுது. அதுல பெரிய மாற்றம் ஏற்பட போவதில்லை. அதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க விற்கக்கூடிய மதுபானங்களோட விலை ரொம்ப அதிகமா இருக்கு. நார்மலா நீங்க மதுபான கடையில போய் ஒரு பாட்டில் வாங்குறீங்கன்னா 150 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளதுலேயே கம்மியான லிக்கர் 150 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது கள்ளச்சாராயம் 40 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 40-50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுல இன்னும் கொஞ்சம் கூட போதையும் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது சாதாரண மக்களை பொறுத்தளவில் 150 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு பேசாம நம்ம கள்ளச்சாராயமே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற இடத்துக்கு போறாங்க. ஸோ நாளைக்கு நீங்க பிரைவேட்டைஸ் பண்ணாலும் ஹெவியா டாக்ஸ் பண்ண தான் போறீங்க. ஸோ நாளைக்கு நீங்க ஹெவியா டாக்ஸ் பண்ணும்போது மதுபானங்களோட விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த காலகட்டத்திலையும் கண்டிப்பாக கள்ளச்சாராயம் இருக்க தான் போகுது. ஸோ இப்போ கள்ளச்சாராயம் ஒழியணும்னா
அரசு மதுபானங்களை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கருவியா பார்க்கக்கூடாது. டாஸ்மார்க்கை ஒரு சம்பாதிக்கிறதுக்கான கருவியா பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கிற வரைக்கும் கண்டிப்பா கள்ளச்சாராயம் இருக்கதான் போகுது. வரும் நாட்கள்லயும் ஏதோ ஒரு கள்ளச்சாராய மரணங்கள் அங்கங்க நடக்க தான் போகுது. அப்கோர்ஸ் அது நடக்கக்கூடாதுன்றது நம்மளோட விருப்பம். ஆனா கள்ளச்சாராயம் இருக்குனாலே கண்டிப்பா அந்த மாதிரியான பிரச்சனைகள் டெஃபினட்டா வரும். அதனால கள்ளச்சாராயத்துக்கும் பிரைவேட்டைசேஷனுக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறதா பார்க்கல. இதுக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி பிரைவேட்டைஸ் பண்ணாலும் டெஃபினட்டா கள்ளச்சாராயம் இருக்க தான் போகுது. ரெண்டாவது நீங்க சொன்னீங்களா, அது முக்கியமான பாயிண்ட். இப்போ பிரைவேட் கையில் நீங்க கொடுத்தாச்சுன்னா மதுபானங்கள் கன்சியூம் பண்றாங்கல்ல, அது இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா இப்ப குடிக்கிறத விட இன்னும் நிறைய குடிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப டாஸ்மார்க் அவுட்லெட்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு, ரொம்ப பார்க்கறதுக்கே அருவருப்பா இருக்கு, கேவலமா இருக்குன்னா அது ஒரு பேரியர். அங்க உள்ள போறதுக்கு ஒருத்தன் தயங்குவான். இதுக்குள்ள போனாலே அசிங்கமா இருக்கு, இதுக்குள்ள போனா நம்மள சொசைட்டி ஒரு மாதிரி கேவலமா பார்க்கும், ஸோ அதுக்குள்ள போகக்கூடாது. ரெண்டாவது அதுக்குள்ள போறதுக்கும் பார்த்தா அவ்வளோ அப்பீலிங்கா இல்லை, பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு ஒருத்தனுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அப்ப டாஸ்மாக் அவுட்லெட்ஸ் ரொம்ப கேவலமா அசிங்கமா இருக்குன்னா அது ஒரு பேரியரா அது செயல்படுது. யங்ஸ்டர்ஸ் அதனால பெருசா ஈர்க்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஆனா நீங்க டாஸ்மாக் அவுட்லெட்ஸை பிரைவேட்டைஸ் பண்ணியாச்சுன்னா குவாலிட்டியா டிசைன்ஸ்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க, உள்ள நல்ல என்வாரன்மெண்ட்டை கிரியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க, கிளீனா இருக்க ஆரம்பிக்கும். குடிக்கிறது ஏதோ ஒரு பாசிட்டிவான விஷயம் மாதிரி அதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. டெஃபினட்டா பிரைவேட் கைக்கு போனதுக்கு அப்புறம் பிரைவேட்காரன் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை பெட்டரா பண்ணுவான். பெட்டரா பண்ணி சேல்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், குடிக்கிற கல்ச்சர் இருக்கு பாருங்க, அது ஒரு பாசிட்டிவ் கல்ச்சரா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அது ஏதோ பெரிய ஸ்டைல் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க, அதை ஒரு கல்ச்சரா செல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 100% நடக்கும். அப்ப என்ன ஆகும்னா மக்கள் லிக்கர் கன்சியூம் பண்றாங்கல்ல, அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நார்மலா ஒரு வாரத்துக்கு ஒருத்தன் ஒரு ஃபுல்லோ இல்லைன்னா ஒரு ஃபுல் குடிக்கலான்னு வச்சுப்போமே, அதே மனிதர் ஃபியூச்சர்ல இன்னும் அதிகமாக கன்சியூம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாஸ்மாக் அவுட்லெட்ஸ் இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டாஸ்மாக் அவுட்லெட்ஸ்குள்ள போறதுக்கு தயங்குறாங்கல்ல, அவங்களாம் நாளைக்கு ஃபியூச்சர்ல தயக்கமே இல்லாம இங்க உள்ள போவாங்க. ஸோ அப்ப குடிக்கிறதுன்றது சாதாரண ஒரு விஷயமா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தான். பட் இருந்தாலும் அதுக்கு நம்ம இப்படியே வச்சிருக்க முடியாதுல்ல. டாஸ்மாக் அவுட்லெட்ஸை இப்படி ஏதோ மனிதர்களை மதிக்காம ரொம்ப அன்ஹைஜீனிக்கா ரொம்ப மோசமான ஒரு நிலையிலே வச்சிருக்க முடியாதுல்ல. நான் இன்னொன்று சொல்றேன், இப்ப ஒரு சிட்டி வளருதுன்னு வச்சுப்போம், ஒரு நகரம் வளருதுன்னு வச்சுப்போம். அப்ப இந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் வந்து தேவை. அந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் தேவை. இப்ப யங்ஸ்டர்ஸ் ஏன் பெங்களூரை ப்ரிஃபர் பண்றாங்க? அங்க ஒரு கல்ச்சர் இருக்கு. அவங்க கேட்டா சொல்றாங்க பெங்களூர்ல நல்ல ஒரு நைட் லைஃப் கல்ச்சர் இருக்காங்க, சென்னையில நைட் லைஃபே ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் என்கிட்ட அதை பேசியிருக்காங்க. பாண்டிச்சேரியிலையும் ஆமா, பாண்டிச்சேரியிலையும் நல்ல நைட் லைஃப் இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும், உங்க ஊர் தான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா சென்னையில் நைட் லைஃப் ரொம்ப மோசமாக இருக்கு, ஒரு நல்ல ஒரு ஜாலியான நைட் லைஃப் இல்லை அப்படின்னு யங்ஸ்டர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்கன்னா சென்னைக்கு நிறைய பேர் வர்றதுக்கு தயங்குவாங்க. இப்போ அது தப்பு கரெக்டு அதெல்லாம் செகண்டரி. ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்களூரை ப்ரிஃபர் பண்ணுறாங்களா சென்னையை ப்ரிஃபர் பண்ணுறாங்களா? நிறைய யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கோங்க, மோஸ்ட்லி எல்லாருமே பெங்களூரை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பெங்களூரை பொறுத்தளவில் பார்த்தோம்னா வேற நிறைய விஷயங்களும் அங்கே இருக்கு. இன்னைக்கு சென்னை பார்த்தா இந்த லாஸ்ட் 10 years பெருசாக வளரல. ஸோ வேற சில விஷயங்களையும் பெங்களூர் ஆஃபர் பண்ணுது. அதை தாண்டி இந்த மாதிரியான சில விஷயங்களும் இருக்கு. அங்கே ஒரு நல்ல வைப்ரண்டான ஒரு நைட் லைஃப் கல்ச்சர் அங்கே இருக்கு. மக்கள் வந்து ரொம்ப புதிய விஷயங்களை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ நான் பெங்களூர் போய் கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 7-8 years ஆச்சு. பட் இந்த மாதிரி நான் நண்பர்கள்ட்ட பேசும்போது நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு அட்வான்ஸ்டான ஒரு சிட்டியாக மாறணும்னு வச்சுப்போம், பெரிய பெரிய நிறுவனங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரணுன்ற விருப்பம் உங்களுக்கு இருக்குன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெஸ்ட் எலிமெண்ட்ஸை நீங்கள் கொண்டு வரணும். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நல்லா படித்தவர்களா இருக்கலாம், குவாலிட்டியான சொஃபஸ்டிகேட்டடான ஒர்க்கிங் கிளாஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். சென்னைக்கு போகணும் அப்படின்னா எல்லாம் சந்தோஷமா வரணும்.
அப்போ சென்னைக்கு போனால் இல்லை, சென்னையில் கொஞ்சம் டல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் தான் இருக்கும், அங்கே ஒரு வைப்ரண்ட்டான ஒரு நைட் லைஃப் கல்ச்சரில் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா, இங்கே நல்ல அட்வான்ஸ்டான எம்ப்ளாயீஸ் இங்கே வரமாட்டாங்க. அப்போ நிறுவனங்களும் இங்கே வர யோசிப்பாங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பாருங்கள், எல்லா முக்கியமான ஸ்டார்ட் அப்ஸும் இன்னைக்கு பெங்களூரில் இருக்குது. சவுத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பார்த்தா பெங்களூரில், ஹைதராபாத்தில் தான் இருக்குது. அதுக்கு வேற நிறைய காரணங்களும் இருக்கு, இதுவும் ஒரு ஃபேக்டர் நான் சொல்றேன். ஸோ ஒரு சிட்டி வளரும் போது நீங்க மதுபானங்களை இப்படி ரொம்ப அசிங்கமான கேவலமான சின்ன சின்ன கடைகளில் விற்க முடியாது. அது ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி தான் கொடுக்கும். ரெண்டாவது, போக போக கரப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு பாருங்க, இப்போ அதை ஸ்டாப் பண்ண முடியல இவங்கனால. வந்தா நிறுத்திடுவோம் அப்படி இப்படின்னு நாங்கள் இன்னமும் ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு சிஸ்டமிக்காக அங்கே கரப்ஷன் நடந்துட்டு இருக்கு. இனி இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இன்னும் அதிகமாக கரப்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கு. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி மக்கள் அதிகமாக குடிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த பிரைவேட் கையில் டாஸ்மாக் அவுட்லெட்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கும் லைசன்ஸுக்குலாம் ஒரு ஃபீ கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அரசுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அங்கே இருக்கு. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், இதில் முக்கியமாக பாசிட்டிவான ஒரு விஷயம் நான் என்னன்னு சொல்கிறேன்னா, இப்போ பார்த்தோம்னா இந்த டிஸ்டிலரிஸ்லாம் இருக்கு இல்லையா, ஏறக்குறைய 10-12 டிஸ்டிலரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில். அவங்களுக்கு ஒரு மொனோபோலி இருக்கு, அவங்க தான் லிக்கரை சப்ளை பண்ணுறாங்க. இப்போ எப்படிப்பட்ட சூழல் இருக்குன்னா, எல்லாரும் அவங்க கிட்ட தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. ரெண்டாவது, அங்கே கரப்ஷனும் இருக்கு, பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் இருக்கும், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஸோ இவங்க கிட்ட வாங்கணும், இவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய ப்ராடக்டை புஷ் பண்ணணும். மக்கள் எதை கேட்டாலும் இதை தான் புஷ் பண்ணுவாங்க, சில ப்ராடக்ட்ஸ் தான் புஷ் பண்ணுவாங்க, சில ப்ராடக்ட்ஸை பெருசாக அவங்க ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க டாஸ்மாக் அவுட்லெட்ஸில். ஸோ அது காரணம் பார்த்தா அந்த பொலிட்டிக்கல் கண்ட்ரோல், இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. பட் நாளைக்கு பிரைவேட்டைஸ் ஆயாச்சுன்னா மார்க்கெட்டில் அவங்க பிடிச்ச இடத்துல இருந்து பொருட்களை வாங்கலாம். அப்போ அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஒரு டிஸ்டிலரிட்டு இருந்தால் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் நடுவில் கவர்மெண்ட் டேக்ஸை ஹெவியாக கலெக்ட் பண்ணுவாங்க, பட் இருந்தாலும் அங்கே வெரைட்டி வந்து நிறையா கிடைக்கும். இந்த டிஸ்டிலரிட்டு இருந்தால் வாங்கணும், அந்த டிஸ்டிலரிட்டு இருந்தால் வாங்கணும் அப்படின்ற சூழல் இருக்காது. ப்ரைவேட் கைக்கு போயாச்சுன்னா யாரோட ப்ராடக்ட் நல்லா போகுதோ அவங்க ப்ராடக்ட் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா, இந்த டிஸ்டிலரிஸ் கையில் இருக்கக்கூடிய மொனோபோலி பிரேக் ஆகும். டிஸ்டிலரிஸ் கையில் இருக்கக்கூடிய மொனோபோலி பிரேக் ஆயாச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் இருக்காங்களே, ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ், அவங்களுக்கு அங்கேருந்து தான் ஃபண்டிங் ஹெவியாக வரும். அதுவும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகும். இன்ஃபேக்ட் நான் எப்படி பார்க்குறேன்னா, தாவேக்காவுக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபண்டிங் பெரிய அளவில் அதை சார்ந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபண்டிங்கை ஸ்டாப் பண்ணியாச்சுனாலே இங்கே இருக்கக்கூடிய பழைய கட்சிகள்லாம் கொஞ்சம் பெருசாக அடி வாங்குவாங்க. ஸோ அதனால டிஸ்டிலரிஸ் கையில் இருக்கக்கூடிய மொனோபோலிஸ் உடையிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையிலையும் அது பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கிளியராக நான் சொல்லிடுறேன், திரும்பவும் சொல்லிடுறேன், மதுபானங்கள் அருந்துவதால் ஒருத்தனுக்கு டெஃபினட்டாக சிக்கல் தான். அதில் ஒன்றும் பாசிட்டிவான விஷயம்லாம் கிடையாது. ஸோ ப்ரைவேட்டைசேஷன் நடக்கும்போது டெஃபினட்டாக இப்போ கன்சியூம் பண்ணுறதை விட இன்னும் அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்க. அது எல்லாமே நெகட்டிவ் தான். பட் என்னோட ஒரே பாயிண்ட் என்னன்னா, கவர்மெண்ட் கையில் இருக்கிறத விட பிரைவேட் கையில் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னோட பாயிண்ட். ஏன்னா இப்போ கவர்மெண்ட் கையில் இருக்கும்போது ஏகப்பட்ட முறைகேடுகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அது கொஞ்சம் கம்மியாகும் தான் நான் பார்க்குறேன். பிரைவேட் கைக்கு வந்தால் எல்லாமே பெர்ஃபெக்டாக நடக்கும் நான் டெஃபினட்டாக இப்போ சொல்ல. ஓகே, இப்பொழுது இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25,000-30,000 அரசு ஊழியர்கள் இதுக்குள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தனியார் மயமாகும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் ஏற்படும். ஸோ வந்த ஒரு 2 மாதத்தில் இப்படியான ஒரு முடிவுக்கு போகிறாங்க அப்படின்னா பெரிய வேறு ஏதாவது கணக்கு இருக்குமா, ஒரு இல்லை ப்ரெஷர் ஏதாவது இருக்குமா, எப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க. இப்போ அவங்களுக்கு வந்து என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒன்று ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணும், இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு ஏகப்பட்ட கதையை சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சொன்ன வாதம் என்னன்னா, நாங்கள் வந்தாச்சுன்னா ஊழல்லாம் ஒழிஞ்சிரும், ஊழல்லாம் ஒழிஞ்சாச்சுன்னா கஜானால பணம் வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ ஊழல் இருக்கிறதால தான் கஜானால பணம் இல்லை, நாங்கள் வந்தாச்சுன்னா கஜானாவுக்கு நிறைய பணம் வர ஆரம்பிச்சிடும், அரசு கஜானாவுக்கு வந்தாச்சுன்னா. அப்புறம் நாங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணிடுவோம், 2,500 கொடுத்துருவோம், 6 கேஸ் சிலிண்டரை கொடுத்துருவோம், அந்த நகை அது இதுன்னு எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துருவோன்றதான் அவங்களோட ஆர்கியூமெண்ட். ஆனால் யதார்த்தத்தில் பொருளாதாரமும் அரசியலும் அப்படி செயல்படாது. அவங்க சொன்ன மாதிரிலாம் ஒன்றும் செஞ்சிட முடியாது. ஸோ இப்போ யதார்த்தத்துக்கு வராங்க. இப்போ யதார்த்தமாக அவங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கலாக என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னா மக்களை இன்னும் அதிகமாக குடிக்க வைக்கலாம்,
அப்புறம் ப்ரைவேட்டைஸ் பண்ணியாச்சுன்னா அங்கேயும் நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வேறு நிறைய சோர்ஸும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இவங்கனால பண்ண முடியும். ஸோ இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, ரைட்டு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை கையில் எடுக்கிறாங்க. அப்புறம் தொழிலாளர்களை பொறுத்தளவில் இப்போ டாஸ்மாக் அவுட்லெட்ஸை மூடியாச்சுன்னா நாளைக்கு ப்ரைவேட் அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்கல்ல, அங்கே போய் ஒர்க் பண்ணலாமே. எனக்கு என்னமோ அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குமான்னு தோணலை. ஸோ இப்போ ஒரு 100 கவர்மெண்ட் அவுட்லெட்ஸ் இருக்குன்னா நாளைக்கு ஒரு 100, 150, 200 ப்ரைவேட் அவுட்லெட்ஸ் வரப்போகுது. ஸோ அங்கே போய் ஒர்க் பண்ணிக்கலாம்ல. இப்போ எம்ப்ளாயீஸ் எப்படின்னா, இப்போ நிறைய பேர் பேசும்போது டாஸ்மாகில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கெலாம் பாருங்கள் 14,000 ரூபா தான் சம்பளம், அதை விடையும் கம்மியா, எனக்கு தெரில எக்ஸாக்டாக 14ன்றாங்க. 14,000 ரூபா தான் சம்பளம், நீங்களாம் 14,000 ரூபா சம்பளத்தில் வாழ்ந்துருவீங்களான்றாங்க. ஆனால் இப்போ டாஸ்மாக் எம்ப்ளாயீஸை பொறுத்தளவில் அவங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை தாண்டி வேற நிறைய பெனிஃபிட்ஸ் அங்கே இருக்குங்க. அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ டாஸ்மாகுக்கு போகக்கூடிய ஆட்களுக்கு தெரியும், பேசிக்காக அந்த கணக்கு போடுறது இருக்குல்ல. நீங்கள் ஒரு 4 பேரோட போய் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் கணக்கு போடுவாங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோல்மால்தனம்லாம் பண்ணுவாங்க. நார்மலாக அதில் பார்த்தோம்னா கணக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஸோ நிறைய ஆட்கள் பார்த்தா ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த கணக்கெல்லாம் படிப்பாங்க. ஸோ அங்கே பார்த்தோன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அது போக டூப்ளிகேட்லாம் உள்ளே ஓட்டுவாங்க, வேற நிறைய கரப்ஷனுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் அங்கே டாஸ்மாக் அவுட்லெட்ஸில் பார்த்தோன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க இதெல்லாம் பார்த்தா பயப்படுறது. இப்போ ப்ரைவேட்டைசேஷன்லாம் வந்தாச்சுன்னா இந்த ஆப்ஷன்லாம் அவங்க கைக்கு இருக்காது, உன் கையை விட்டு போயிடும். ப்ரைவேட்டைஸ் பண்ணியாச்சுன்னா அங்கே டாஸ்மார்க்கு அந்த அவுட்லெட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த எம்ப்ளாயீஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க கையில் இப்போ இருக்கக்கூடிய பவர் இருக்காது. இப்போ அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அங்கே. ஆனால் அதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு அவுட்லெட் நடத்துறீங்கன்னா அது நியாயமான முறையில் நடத்தப்படணும். அங்கே நீங்கள் ஸ்கேம் பண்ணக்கூடாது, வர ஆட்களை ஸ்கேம் பண்ணக்கூடாது, டூப்ளிகேட் சரக்கை கொடுக்கக்கூடாது. சில நேரங்களில் சண்டை போட்டுலாம் வாங்குவாங்க, அப்புறம் நார்மலாகவும் டிப்பெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த அட்வான்டேஜ்லாம் இருக்கிறதால அங்கே இப்போ வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு இது நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் நீங்கள் பொதுமக்களாக பாருங்கள், அங்கே 25,000 பேர் வேலை பார்க்குறாங்க, ஏறக்குறைய 25,000 பேர் வேலை பார்க்குறாங்க, ஓகே. ஆனால் இப்போ மதுபானங்களை குடிக்கிற ஆட்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டில்? 1 கோடி பேர் இருப்பாங்களா? ஏறக்குறைய 1 கோடி பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு 50 லட்சம் பேர்னே வச்சுப்போம். அப்போ அவங்களோட நலனையும் நம்ம பார்க்கணும்ல. 25,000 பேரை நம்ம பார்க்குறோம், அவங்களோட நலனை பார்க்குறோம்னா அப்போ குடிக்கிறவங்களோட நலனையும் பார்க்கணும்ல. ஒவ்வொருத்தரையும் வந்து காசு அவங்க வீணடிச்சுட்டு இருக்க முடியுமா? 10 ரூபா தூக்கி போட்டு போக முடியுமா? குவாலிட்டி இல்லாத சரக்கை குடிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? இல்லாட்டி இவங்களால ஸ்கேம் பண்ணப்படுறத அனுமதிக்க முடியுமா? ஸோ அந்த சிக்கலும் இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ இதில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது அப்படின்றீங்க. ஆனால் பாசிட்டிவான பாயிண்ட் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதனால் வந்து இந்த ப்ரைவேட்டைசேஷன் அப்படின்றது வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் தான் அப்படின்றதான் பார்வையா? கரெக்ட். இப்போ பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தோம்னா கரப்ஷன்லாம் ஓரளவுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் ஓரளவுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இங்கேயும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி டிஸ்டிலரிஸ் கையில் பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் இருந்தது. அப்புறம் இந்த டாஸ்மார்க் நிறுவனங்கள் இப்போ நடத்துறதெல்லாம் பார்த்தா அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் கீழே இருக்கவங்க தான் அதெல்லாம் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு அதை நீங்கள் ப்ரைவேட்டைஸ் பண்ணியாச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பொலிட்டிக்கல் கரப்ஷன் இப்போ இந்த 10 ரூபா வாங்குறதே இருக்குதுல்ல. தாவேக்காவே எலெக்ஷன் முன்னாடி சொன்ன விஷயம் என்ன? அது பொலிட்டிக்கல் கரப்ஷன் தானே சொன்னாங்க. அரசியல்வாதிகளுக்கு அதனால லாபம் இருக்குன்றதான் தாவேக்கா நண்பர்களோட வாதமாக இருந்தது. இப்போ அதை பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த பணம் எங்கே போகுதுன்னு கேட்டால் தொழிலாளருக்கு போகுதுன்றாங்க. ஸோ அப்போ பொலிட்டிக்கல் கரப்ஷனும் அங்கே ஹெவியாக நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துலேயும் கரப்ஷன் தான். ஒரு குறிப்பிட்ட ஒரு சரக்கை புஷ் பண்ணணும்னா அதுக்கு ஏதோ கமிஷன்லாம் இருக்குது போல், அதுக்கு நிறைய ஊழல், அதுக்கு லஞ்சம்லாம் வாங்குவாங்க போல், இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அப்புறம் முக்கியமாக என்னென்னா ரொம்ப 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 மட்டமான மதுபானங்கள். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் இப்போ என்னென்னா, மதுவை நம்ம சொசைட்டியில் ப்ரொமோட் பண்ணக்கூடாது, நம்ம ப்ரொமோட் பண்ணவும் மாட்டோம், அது தப்பு தான். மக்கள் குடிக்காமல் இருக்கிறது பெட்டர். நீங்கள் குடிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, அரசு கைக்கு ஹெவியாக டாக்ஸ் பே சேரும், அவ்வளோதான். நீங்கள் குடிக்கிறவங்க நம்ம உடம்பு கெட்டு போகும், ரெண்டாவது அரசுக்கு அதனால லாபம், அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் அவங்களுக்கு இனோவேட்டிவான முறையில் பணத்தை ஜென்ரேட் பண்ண முடியல, பாசிட்டிவான முறையில் பணத்தை ஜென்ரேட் பண்ண முடியல. இப்போ இருக்கக்கூடிய அரசுக்கும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்களுக்கும் சரி, அது செய்ய முடியல.
ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஷார்ட்கட் வழியாக அவங்க பணம் சம்பாதிக்க பார்க்குறாங்க. ரெண்டாவது, அரசியல்வாதிகளுக்கும் நல்லா காசு அதில், அதனால இதை பண்ணுறாங்க. ஸோ அதனால் குடிக்காமல் இருக்கிறது நல்லது. அப்படி குடிக்கணும்னு நினச்சா அவங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்கிறதும் நல்லது. இப்போ அரசாங்கம் கையில் இப்போ இருக்கிற மாதிரியே இருந்ததுன்னா ஹெவியாக கரப்ஷன் நடக்கும், குவாலிட்டியான லிக்கர் இருக்காது. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் நிறைய நேரங்களில் ஸ்கேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த டூப்ளிகேட் சரக்குலாம் விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டி அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தா, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் ஃபண்ட் பண்ணக்கூடிய ஒரு 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 ஃபண்டிங் சோர்ஸாக இந்த டாஸ்மாக் அப்படின்ற அந்த நிறுவனம் பார்த்தா நிறைய நேரங்களில் இயங்குது. அரசியல்வாதிகளுக்கு அதில் பெரிய லாபம் இருக்குது. ஸோ அப்போ பொலிட்டிஷியன்ஸ் கையில் நிறையா பணம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு காசு கொடுப்பான், கேண்டிடேட்ஸை விலைக்கு வாங்குவான், இப்போ ஹெவியாக அட்வர்டைஸ் பண்ணுவான், இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவான். ஸோ அந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸே அவங்க நோண்டி பார்ப்பாங்க, சீண்டி பார்ப்பாங்க. அதெல்லாம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னொன்று சொல்கிறேன், ப்ரைவேட்டைஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரி வேறு புது பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். ஆனால் என்னோட பாயிண்ட் என்னென்னா, இப்போ இருக்கிற சிஸ்டமை விட அது டெஃபினட்டாக பெட்டராக தான் இருக்கும். அவ்வளோதான் என்னோட மினிமம் பாயிண்ட், அவ்வளோதான். இப்போ இருக்கிற சிஸ்டமை விட அது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். ஆனால் அரசை பொறுத்தளவில் இப்போவும் டாஸ்மாக் அப்படின்ற அந்த நிறுவனத்தை பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு கருவியாக தான் பார்க்குறாங்க. அதை வச்சு எப்படி அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த அப்ரோச்சும் மாறணும். இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் நடக்குது, இந்த அப்ரோச்சும் ஆனால் ஓவரால் மாறணும். ஓகே, பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.